கர்ப்பத்துல இருந்த இவளும் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நீயும் வேற வேற இல்ல. ஓ அவதாரம் தான் இவனுக்கு மூலாதாரம் தான் நீ. சூரிய சந்திர சாட்சிய தேவர் மூவர் அறிய அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்ட என் மகளை நான் உன் கோயிலுக்கு காணிக்கையாக்க தீர்மானிச்சிட்டம்மா, தீர்மானிச்சிட்டேன். காயத்ரி, இனி உனக்கு சர்வமும் இந்த சன்னிதானம் தான். உனக்கு ஒரு வீடு இருக்கு, தாய் தந்தை இருக்காங்க, இந்த நிமிஷத்தோட மறந்துடு. வா என்னோட.
இந்த வீட்டுக்கு இதாமா நியாயம். என் கழுத்துல தாலி ஏறின அன்னைக்கு நான் கைதி ஆயிட்டேன். எனக்கு இது பழகி போயிடுச்சு. உங்க புருஷன் சம்பாதித்து இழந்து தவிக்கிறாரு, நீங்க உங்க சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறீங்க. இந்த ரெண்டையும் தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. அது எப்படி உன்னால முடியும்? அந்த பராசக்தியோட கிருபையால எனக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது. நான் கோயில்ல தினந்தோறும் பாடுறது கேட்ட பல பெரியவங்க என்ன அன்னையோட எல்லா கோயிலையும் வந்து கச்சேரி செய்யும்படி கேட்டாங்க. நான் அப்ப இருந்த சூழ்நிலையில அதை மறுத்துட்டேன். ஆனா இப்போ உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கற்பகம். ஆமாக்கா, அன்னையோட சன்னிதானத்துல என்னோட முதல் கச்சேரி ஆரம்பிக்க போறேன். வானமழை போலனது உள்ள வயல் நெடுக, கானமழை பொழிய வரும் ஞானமணி முகிலே, ஆதியிலும் ஆதியென அமைந்த பரம்பொருளே, நாதமுடு நீ எனக்கு நல்லிசையை அருளே, நல்லிசையை அருளே. மருவத்தூரில் வளர் மரகதமே, மேல் மருவத்தூரில் வளர் மரகதமே, குலமகளிர் ஏத்துகின்ற மலர்பதமே, அடிகளாரின் அருள் வாக்கினிலே, அடிகளாரின் அருள் வாக்கினிலே நின்று ஆட்சி செய்து வரும் வனக்குயிலே, மேல் மருவத்தூரில் வளர் மரகதமே, குலமகளிர் ஏத்துகின்ற மலர்பதமே. மங்காது மறையாது மாணிக்க ஒளி வீசும் பங்காரு காமாட்சியே, பொதிகை மண் தாண்டி மலை தாண்டி மணி தென்றல் தாலாட்டும் தென்பாண்டி மீனாட்சியே, முப்போதும் தொழுவோர்க்கு எப்போதும் துணை நிற்கும் முப்பாத்த அம்மன் நீயே, முப்போதும் தொழுவோர்க்கு எப்போதும் துணை நிற்கும் முப்பாத்த அம்மன் நீயே, அழகு முகக்காட்டி அகக்காட்டி மயிலையில் கொலு நின்ற உண்டக கண்ணி நீயே, மேல் மருவத்தூரில் வளர் மரகதமே, குலமகளிர் ஏத்துகின்ற மலர்பதமே. வெவ்வேறு குலம் பார்த்து விளைந்தாலும் மாந்தர்க்கு தென்னீரின் நிறம் மாறுமா, அதன் செவ்வண்ணம் எல்லோர்க்கும் பொதுவென்று நிலைநாட்ட செவ்வாடை புனைந்தாயம்மா, விரதங்கள் கொண்டாடும் மேலோர்கள் திருத்தோளில் இருமுடி சுமப்பாரம்மா, அவர் வினை தீர்த்து குறை தீர்த்து வரம் யாவும் தருகின்ற மகமாய் நீதானம்மா. பல நாமம் கொண்டாலும் பல கோயில் நின்றாலும் ஒரு தெய்வம் நீ அல்லவோ, பசியில் பாலூட்டி ஆளாட்டி தாளாட்டி சீராட்டி உயிர் காக்கும் தாயல்லவோ, புற்றுக்குள் குடியேறும் பாம்பாகி திருக்கோயில் சுற்றுக்குள் வரும் தெய்வமே, புற்றுக்குள் குடியேறும் பாம்பாகி திருக்கோயில் சுற்றுக்குள் வரும் தெய்வமே, உலகின் பற்றுக்குள் சிக்காத 18 சித்தருக்கும் கை வந்த தவச்செல்வமே, மேல் மருவத்தூரில் வளர் மரகதமே, குலமகளிர் ஏத்துகின்ற மலர்பதமே, மேல் மருவத்தூரில் வளர் மரகதமே, மரகதமே, மரகதமே.
நீ பாடின பாட்டை கேட்டதும் என் வேதனையை போக்க அந்த தெய்வமே உன் வடிவில் வந்து பாடுனதான்னு நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? என் புருஷனுக்கு அம்மா கண்டு ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு. உன்ன மாதிரி ஒரு கன்னி பொண்ணு அவர் முன்னால வந்து நின்னு மாரியம்மன் தாலாட்டு பாடினா அந்த ஆத்தா மனமிறங்கி போட்ட முத்தை எடுத்துருவான்னு பெரியவங்க சொன்னாங்க. நீதான் எப்படியாவது வந்து பாடணும். கோயிலை தவிர நான் வேற எங்கேயும் பாடி பழக்கம் இல்லம்மா. அப்படி சொல்லாதம்மா. நீ மனசு வச்சா என் மாங்கல்ய பழம். என்னால ஒரு உயிர் பிழைக்கும்னா அது நான் செஞ்ச பாக்கியம். வாங்க. உச்சயனி